இன்னைக்கு ஒரு விருந்து தாங்க ரெடி பண்ண போறோம். சூப்பரான விருந்து தான். அதுக்கு தாங்க என்னென்ன வேணுமோ எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அக்காலாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இது இது வேணும் அப்டின்ட்டு. நாங்க ஜூஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். அத்தை வந்து வீட்லயே மட்டன் குழம்பு வச்சுட்டு இருந்தாங்க. நான் மதியானமா வரேன் நீங்க போங்கன்ட்டாங்க. அப்புறம் நாங்க எல்லாமே எடுத்துட்டு குட்டி சாரு, தம்பி, பாப்பா எல்லாரும் கிளம்பிட்டோம். பாப்பா முன்னாடியே போயிட்டாங்க. அப்புறம் அக்கா பொண்ணு வந்து எங்களையும் கூப்பிட்டு போனாங்க. அங்க போய் பார்த்தா எல்லாம் தொட்டிக்குள்ள தான் விளையாண்டுருக்குதுங்க. ஒண்ணும் மேல வர மாட்டேங்குதே. 2 பேத்துக்கு தான் நீச்சல் தெரியும். அப்புறம் யாருக்குமே நீச்சல் தெரியாது. பார்த்தா எல்லாம் டியூப்ப போட்டு குதிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போறக்குள்ளயே அக்கா வெங்காயமெல்லாம் தொளிச்சு, மொளகாயெல்லாம் கட் பண்ணி எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க. சிக்கன் வந்து வரமிளகாலாம் கிள்ளி போட்டு சிந்தாமணி மாரி செஞ்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் அத்தை வந்து ஃபிஷ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் ஊத்தி சிக்கன் சிந்தாமணி செய்யலான்ட்டு சின்ன வெங்காயம் எல்லாம் நெறைய போட்டிருந்தோம். அப்புறம் எல்லாமே போட்டுட்டு, அதுக்கப்புறம் வரமிளகா மட்டும் அதிகமா இருக்குமோ என்னமோன்ட்டு கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்து எடுத்து வச்சுட்டுருந்தோம். சரி வெங்காயம் நல்லா வணங்குனதுக்கப்புறம் மிளகா போட்டுக்கலான்ட்டு மிளகாயெல்லாம் போட்டுட்டுங்க நல்லா வணக்கி விட்டுட்டோம். நல்லா வணங்குனதுக்கப்புறம் சிக்கன் போட்டுக்கலான்ட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் சூப்பரா வணங்கிருச்சு. அப்புறம் நானும் வணக்கிட்டு இருந்தேன். அந்த வெயிலுக்கு அதுக்கும் அந்த மிளகா அதிகமா போடங்காட்டிங்க காந்தல் மூஞ்சிக்கே வருது. நிக்கவே முடியல. ஆனா உணத்தையே சாப்பிடணுமே என்ன பண்றது? செஞ்சு தானே ஆகணும் அப்டின்ட்டு செஞ்சுட்டு இருந்தோம். 3 பேருமே மாத்தி மாத்தி செஞ்சுட்டு இருந்தோம். அவங்க செய்யும்போது நான் வீடியோ எடுப்பேன். நான் செய்யும்போது அவங்க என்னைய வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் சிக்கன் சிந்தாமணிக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊத்தி வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறம் மூடி திறந்து வச்சுட்டோம்னா நல்லா ட்ரை ஆயிரும். சூப்பரா இருக்கும் அப்டின்னாங்க. எனக்கு இந்த பக்குவம் தெரியாது. செஞ்சதும் இல்ல. அக்கா அவங்க தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் சும்மா கூட மாட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு அடுப்புல சிக்கனும், ஒரு அடுப்புல மீனும் செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் செஞ்சு முடிச்சுட்டு, அப்படியே குழந்தைங்களையும் பார்த்துட்டு இருந்தோம். தொட்டிக்குள்ள விளையாண்டுட்டே இருந்தாங்க. சிக்கன் எப்படா வேகும், எப்படா சாப்பிடலான்ட்டு ஒரே ஆர்வமா இருந்தது. ஏன்னா நான் தான் கேட்டேன் இந்த மாரி செய்யலான்ட்டு. எனக்கு அந்த மாரி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. ஏதோ ஒரு ஃபங்ஷன் போய் சாப்பிட்டேன்னா, அதிலிருந்து அதோட டேஸ்ட் நல்லா ஒட்டிக்கிச்சு. அப்புறம் இவங்க வெயில்ல தண்ணியிலேயே தான் விளையாடுறாங்க. ஆனா வெயில் அதிகமா இருக்குதாம்மா. அதனால பெப்சி குடிச்சிட்டு இருந்தாங்க. "தண்ணிக்குள்ளேயே இருந்து குடிக்கிறேன் எனக்கு ஊத்துக்கா" சொல்லிட்டு ஆன்ட்டு வாய காமிச்சு ஊத்திட்டு இருந்தாங்க. ஆனாலும் புள்ளைங்க எந்த அளவுக்கு வைப் பண்றாங்கன்னு பாருங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. எங்களுக்கு குதிக்கணும்னு தான் ஆசை. ஆனா சமைச்சு முடிச்சுட்டு தான் குளிக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு சமைச்சுட்டு இருந்தோம். இந்த குட்டி சார் பாருங்க எப்படி மீனு சாப்பிட்டே தண்ணிக்குள்ளேயே சாப்பிடுறாராம். என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. திகழ் குட்டி சொல்றதுக்கு அளவே இல்ல. தண்ணி விட்டு வெளிய வர மாட்டேங்கிறான் உத்துணுன்னு இருந்துட்டு. சரி விளையாடுங்க அப்படின்ட்டு நாங்க கொஞ்சம் வாழை இலை அறுத்துட்டு வரலான்ட்டு போனோம். பாக்கு மட்டை கொண்டு வந்திருந்தாங்க. இருந்தாலும் இலையில சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இருக்குன்ட்டு இலைய அறுக்க போயிட்டோம். அது என்னமோ இலையில சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்குது. நம்ம எதுவுமே நல்லா இல்லாம செஞ்சாலும் இலையில போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும். அப்புறம் ஃபைனலா இலைய அறுத்துட்டு வரக்குள்ள தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆயி சூப்பரா ஆயிருச்சு. டெம்ப்ட் ஆயிருச்சு இத பார்க்கும்போது எனக்கு. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியே வந்திருந்தது. காரம் எல்லாமே கரெக்ட்டா இருந்தது. அப்புறம் சிக்கன் செஞ்சு முடிச்சுட்டு, அப்புறம் ஃபிஷ்ஷுமே ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரையும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் பார்க்கறக்கு ஆசையா இருந்தது. இப்போ ஒரு பிளேட் உள்ள தள்ளிடலான்ட்டு போட்டு, போட்டு எல்லாம் சாப்பிட்டு இருந்தோம். குழந்தைங்க குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் டேஸ்ட்டு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க தான் சமைச்சாங்க அத. சிக்கன் அவங்க தான் ரெடி பண்ணாங்க. அப்புறம் மீனு எல்லாம் 2 அக்காவும் சேர்ந்து தான் பண்ணாங்க. இந்த அக்கா டேஸ்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் குட்டி சாரு தண்ணி விட்டு வா மேல போலாங்காட்டி, அவங்க அக்கா கூட சேர்ந்துட்டு வரவே மாட்டேங்கிறான். நீச்சல் பழகுறானாம். அவ்ளோ வைப் ஆயிட்டான் குட்டி பையன் தண்ணீல. அப்படியே நீச்சல் பழகணும், தண்ணிக்குள்ளேயே இருக்கணும்னு நெனைக்கிறான். மேலயே வரமாட்றான். சாப்பிட கூட இல்ல விளாண்டுட்டே தான் இருந்தான். அப்புறம் பாயெல்லாம் விரிச்சு விட்டுருந்தாங்க. சரி நாங்களும் போய் குளிச்சுட்டு வரோம். எங்கனாலயும் வெக்க தாங்க முடியலன்ட்டு நாங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு டியூப போட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். எங்களுக்குலாம் நீச்சலே தெரியாது. டியூப்ல காத்து போனா அவ்வளோதான் 3 பேரும் பரலோகம் போயிருவோம். ஆனா நாங்க பண்ற சேட்டைக்கு அளவே இல்லைங்க. அவ்ளோ ஜாலியா இருந்தது. அப்புறம் இவங்க எல்லாம் டூப புடுங்கி மேல போட்டோம். அதனால எங்கள பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படி என்ஜாய் பண்றாங்க பாரு. நாங்களும் வர்றோம் வரனாங்க. எங்கள நம்பிலாம் வராதீங்க. எங்க மேல எங்களுக்கே நம்பி இல்ல. உங்களையெல்லாம் எப்படிடா கூப்பிடுறதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுலயும் எங்க 3 பேத்துல போட்டி. நான் தான் அந்த போட்டியில ஜெயிச்சேன். ஒரு அக்கா தண்ணிய விட்டு நீந்தவே மாட்டேங்குது. தண்ணிக்குள்ளேயே நடந்துட்டு இருக்குது. காமெடியா இருந்தது. அப்புறம் பாப்பா வந்திருந்தாங்க. அவளுக்கு மட்டும் தான் நீச்சல் தெரியும். எங்களுக்குலாம் நீச்சல் தெரியாது. எங்க 3 பேத்துக்கு பாடி கார்டு அந்த ஒரு ஆள் தான். அப்புறம் சரின்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணேங்க. எப்படி சொல்றது? சொல்றதுக்கு அளவே இல்ல. அப்புறம் எங்க வீட்டுக்காரர் வேற வந்துட்டு மேல இருந்து குதி குதின்னாரு. எனக்கெல்லாம் குதிக்கிறதுக்கு பயமா இருக்குது. உள்ளேக்கின போயிட்டு என்ன பண்றதுன்ட்டு, அப்புறம் தம்பி எல்லாரும் நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆடுன ஆட்டத்துக்கு பசியாயிருச்சு. அப்புறம் சிக்கன் சிந்தாமணி, தயிரு, அதுக்கப்புறம் ரசம், மட்டன் குழம்பு எல்லாமே இருந்தது. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பசியாயிருச்சு. நல்லா தண்ணீல விளையாண்டா அப்புறம் என்ன பண்றது? சூப்பரா இருந்தது ஆனா, அந்த பசியோட சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் ரசம், மட்டன் குழம்பு மட்டும் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் தயிரு ஆல்ரெடி இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஆட்டுக்கால் குழம்பு. இதுவுமே அக்கா காலையிலருந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டாங்க. ஆக மொத்தம் எக்கச்சக்க ஐட்டம் சேர்ந்துருச்சு. நாங்க ஏதோ 2 தான் செஞ்சோம். அது பார்த்தா 4, 5 ஆயிருச்சு. அப்புறம் தாய்ப்பாய் விரிச்சு எல்லாம் உட்காந்துருந்தாங்க சாப்பிடுறதுக்காக. அதுக்கப்புறம் ஃபைனலா எல்லாரும் ரவுண்டு கட்டி உட்காந்துட்டோம். சூப்பரா என்ஜாய் பண்ணோம். ஆனா எவ்வளோ காசு குடுத்து ஒரு பக்கம் போயிட்டு வந்தாலும் இந்த மாரி ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கவே கிடைக்காது. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல அந்த டே அப்படி இருக்குன்ட்டு. ஆனா பிளான் பண்றதுக்கு முன்னாடி அத்தன சொதப்பல் பண்ணோம்.
பண்ணோம். பண்ணலாமா? வேண்டாமா? இல்ல வேண்டாம் கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரியெல்லாம் இருந்தோம். ஃபைனலா நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். பாப்பா தான் சாப்பிடவே இல்ல. ஃபிஷ் மட்டும் சாப்பிட்டு விளையாண்டுட்டே இருந்தா. அப்புறம் எல்லாருமே நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். குட்டி சாருக்கு மட்டும் தூக்கம் வந்துருச்சு. அப்புறம் அவர தூங்க வச்சுட்டு, அப்புறம் நானுமே சாப்பிடலான்ட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். நான் தூங்க வைக்கல. வீட்லயே அக்காவங்கலாம் ஆட்டி தூங்க வச்சுட்டாங்க. அப்புறம் எல்லாருமே நல்லா சாப்பிட்டு டே என்ஜாய் பண்ணியாச்சு. வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.